ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன ஒரு சம்பவம்னா, நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னடா அப்படின்னு எழுந்திரிச்சு ஃபோன் அட்டன் பண்ணால், இல்லை நீ அங்கே மும்பையில் போய் கிழிச்சதெல்லாம் போதும், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ திரும்பி வா அப்படின்ட்டாங்க. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்காட்டி, நீ மும்பையில் போய் ஃபுல்லாக வீடியோவாக தான் போட்டுக்கிட்டு இருக்க, அதனால் நீ ஒழுக்கமாக கிளம்பி தமிழ்நாடு வா அப்படின்னாங்க. சரி சார் தமிழ்நாடு வான்னு இப்போ சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. சரி நான் உனக்கு நாளைக்கு டிக்கெட் போட்டு தரேன், நாளைக்கு வந்துடு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி அவசரமாக எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ நம்ம கூடயே இன்னொரு அண்ணாவுக்கும் டிக்கெட் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவரும் அப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மும்பையில் சொல்ல மறந்துட்டேன், இங்கே மோஸ்ட்லி ஓடுறது எல்லா பெட்ரோல் வெஹிக்கிளும் சிஎன்ஜியாக தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு போட்டு ஓடுற வண்டியாக தான் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி ரைட் சைடில் போய்ட்டுருக்க லாரி பார்த்திங்கன்னா அது முதற்கொண்டும் சிலிண்ட்ரு வண்டியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆம்னி, ஆட்டோ இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் ஃபுல்லாக சிஎன்ஜியாக ஓடிட்டுருக்கோம். ஆனால் இங்கே நம்மளுக்கு முன்னாடி போகிற அவ்வளோ பெரிய லாரியே பார்த்திங்கனாலும் ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிளாக தான் ஓடிட்டுருக்கு. இப்போடா நீ சொல்கிற அப்படின்னு பார்த்தா சைடில் பெரிய டேங்க்கு, என்னடான்னா அது சிலிண்டர் டேங்க்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதில் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதே மாதிரி வண்டிக்கு பின்னாடி போனால் நல்லா செம நாத்தம், ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம ரூமுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூமிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு தான் இப்போ மீட்டரில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சேன். ரொம்ப இங்கே போன வாட்டி சொன்ன மாதிரியே தான் பஸ்ஸுக்கும் ஆட்டோவுக்கும் ரொம்ப 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 இங்கே சீப்பு. ஆனால் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா, புது ஆள் தெரியாத ஆளாக இருந்தாங்கன்னா மண்டையில் போடுறதுக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. மண்டையில் போடுறது மீன்ஸ் நம்ம மண்டையில் மிளகா அரைக்க ட்ரை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்கே சொல்ல மறந்துட்டேங்க, நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் இங்கே என்னன்னா, இப்போ ஒன்று தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்ரு. இந்த போஸ்ட்டு சைஸுக்கு இங்கே வர வழியில் நான் இப்போ ஒரு நம்ம தலைவர் மதிப்பிற்குரிய ஆளினால் அழகுராஜா எல்லாமுமான நம்ம நித்யானந்தாவோட ஃபோட்டோ இந்த கட் அவுட்ரு சைஸுக்கு இருந்ததுங்க. அதனால தான் டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கலாம், சரி மறுபடியும் ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு நானும் இது பண்ணேன். நான் திருப்பி போகிற வரைக்கும் எதுவுமே வரல. நம்ம மறுபடியும் இப்போ ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப டிராஃபிக்காக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மெதுவாக தான் போயிட்டுருக்குது வண்டியெல்லாம். என்ன பண்ணுறது, இந்த இப்போ வர்ற சைஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த சைஸில் இப்போது வச்சுருந்தாங்க. கரெக்டாக இங்கே இது ஒன்று மறைச்சிருச்சு, அந்த இடத்துலையும் ஒரு போஸ்டர் வச்சுருந்தாங்க நம்ம நித்யானந்தாவோடது. இப்போ இங்கே தெரிகிற போஸ்டர் மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய சைஸில் நித்யானந்தாவோடது வச்சுருந்தாங்க. ஆனால் எதுக்கு, ஏன், என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் தெரில. ஆனால் நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் இங்கே மும்பையில் ஃபுல்லாக அவருக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய ஒரு போஸ்டர் வைக்கிறாங்கன்னா இப்போ அந்தளவுக்கு நிறையா இதாக இருக்குன்னு தான் தோணுச்சு. அப்புறம் திடீர்னு நம்ம ஆள் பேசிகிட்டு இருக்க திடீர்னு ஆட்டோக்காரரு லெஃப்ட்டில் உள்ளே விட்டுட்டார். ஒரு கட் ரோடு இது. ஏயா என்னையா அப்படின்னு கேட்டால், இல்லை இதுதான் ஷார்ட்கட்டு, அதில் போனால் ரொம்ப சுத்தம் அப்படின்னாங்க. ஏன்னா எங்களுக்கு ட்ரெயினுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனதே பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கிளம்புனோம். அதனால் எப்படியும் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி மறுபடியும் தலைவர் மெயின் ரோட்டுக்கே வந்துட்டார். மெயின் ரோட்டுக்கு வந்து மறுபடியும் நாங்கள் அப்படியே அவரோடு பேசிகிட்டே ரோட்டில் வர முதற்கொண்டெல்லாம் வழி கேட்டுட்டு ஆட்டோக்காரர் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாருங்க. ஆனால் பரவாயில்லைங்க, தங்கமான மனுஷன் தான். லெஃப்ட்டில் பாருங்கள் நித்யானந்தாவோடது வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தாங்க எல்லா பஸ் ஸ்டாண்டும் எல்லாத்துக்கும் எல்லா பக்கமும் வச்சுருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு தெரில. அப்புறம் இங்கே மும்பையில் வந்ததில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒன்று நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. பட் வெளியூரில் வந்து இந்த மாதிரி இருந்து வீட்டை விட்டு போட்டு வந்து இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி நிறைய ஆளுகளோட பழக்க வழக்கம் எல்லாமே கிடச்சிது. அப்புறம் இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னா சோறு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்கும். அது சோறு மீன்ஸ் இவங்களோட ஃபுட் ஸ்டைல் வந்து ரொம்ப காரஞ்சாரமாக இருக்கும். அதே மாதிரி சில பக்கம் பார்த்திங்கன்னா உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஊர் மாதிரி எல்லாம் இங்கே கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டு பழகணுன்னா அதுக்குன்னு தனியாக நம்ம ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து ரொம்ப காரம் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதனாலேயே இங்கே நாங்கள் எப்படா கிளம்புவோன்னு இருந்துச்சு. இதே நல்ல வேலையாக கம்பெனியில் ஒர்க் முடிஞ்சங்காட்டி நம்மளை கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே நம்ம கிளம்பிட்டோம். அப்புறம் இங்கே நீங்கள் எதுக்கு பழகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரத்துக்கு தான். வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இவனுங்க காரத்தை மட்டும்தான் போட்டு சாப்பிடுவானுங்க. வேறு என்ன பண்ணுறது, நம்ம அதுக்கு பழகணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ஒரு 4-5 நாள்லேயே ரூம்லேயே ஃபுட் எடுத்து இது பண்ணி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எங்களுக்கு மோஸ்ட்லி அதெல்லாம் தெரியல. அதனால் எப்படியும் நாங்களும் ரொம்ப நாள் எப்படியோ ஓட்டிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம கொஞ்சம் பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இப்போ ஒரு மேம்பாலம் வரணும்.
வந்துச்சுன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோன்னு அர்த்தம். ஆமாங்க, நம்ம மேம்பாலம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலத்தை தாண்டி கீழே இறங்கினோம்னா நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். அப்புறம் நான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிளாக் ஆரம்பிக்கிறேன். பாய். அப்புறம் எப்படியும் நாங்களும் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. ஷார்ப்பாக டைமிங்க்கு எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நாங்களும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருந்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடியே நம்ம ரயில் பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நம்மளுக்கு புக் பண்ணது ஸ்லீப்பர் தான். பட் பரவாயில்ல, போன வாட்டி வரப்போ நம்மளுக்கு ஏசி புக் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தாங்க. நிறைய சண்டை போட்டோம். பட்டு சீட் புக் பண்ணிட்டாங்க, முதல்ல எங்களுக்கே தெரியல. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் இதுதான் அப்படி சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னங்காட்டி நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் போகிற வழியில் அப்படியே நாங்கள் உள்ளே ஏறிக்கலாம் அப்படின்ட்டு எங்களோட இது இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருந்தோம். வர்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா கூட இருந்தார், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா சீட் ஏறிட்டோம். நம்ம சீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ரயிலெல்லாம் உள்ளே விற்றுட்டு வருவாங்கள்ல கேண்டீன் ஐட்டமெல்லாம், அது இங்கேருந்து தான் சப்ளை பண்ணுவாங்க போல். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்ம உட்காண்ட்ருக்க கோச்சுக்கு ஆப்போசிட் கோச்சில் இது தான் இருந்துச்சு. சரி என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். சரி சில எதாவது கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு. கண்டென்ட் கிடைக்கிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தாண்டு இருக்கவர் இப்போ தான் தலையில் இருந்த ஹேட் முதற்கொண்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சார். அதேமாதிரி பக்கத்தாண்டு இருக்கவர் தொப்பி தான் போட்டிருக்காரு. நீட் அண்ட் க்ளீனாக இருக்காங்க. அதனால் கேன்டீனில், அதாவது ரயில்வே கேன்டீனில் நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். அது மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இருந்த வரைக்கும் யாரும் பார்க்கோ எதுவோ இந்த மாதிரி ஐட்டெல்லாம் எதுவும் போடல. அதனால் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அதுக்காகவே நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரயில் பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு தூங்க போகலாம், ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணோம். அப்புறம் சரி அப்படியே ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் ட்ரெயின் ஃபுல் ஸ்பீட் எடுத்துக்கிறக்காண்டி நாங்கள் சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ட்ரெயின் மூவ் ஆகுது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் எங்களுக்கு ட்ரெயின் மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெயின் வந்து ரொம்ப நீளமாகவும் இருந்துச்சு. அதேமாதிரி ஸ்டேஷனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. எங்கே முட்டுக்கட்டை மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே வந்து நிற்கும். ஏ வாடா, ஏ உனக்காக தாண்டா வீடியோவே எடுத்தேன், வாடா. நம்ம கூட கம்பெனியிலேருந்து ரிட்டன் ட்ராவல் ஆகிறது இவர் மட்டும்தான். மீதி எல்லாருமே அங்கேயே கம்பெனியிலே இருந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல பார்த்தா ட்ரெயின் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டோட அழகே தனிதாங்க. ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளைஞ்சி போகுதுங்க. இதெல்லாம் நான் ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ இந்த மாதிரி இதில் தான் பார்த்துருக்கேன். நான் வர்றப்பவும் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி போக எழுந்திரிச்சு பார்க்குறப்போ இந்த சீன் நல்லா இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் எடுத்தேன். சரிங்க, தமிழ்நாடு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். லவ் யூ, பாய், ஸ்டே டியூன்.